தவளை தொப்ப பொக்க வாய. எனக்கு இந்த பொக்கவாய் ஓகே. இந்த மாதிரி கூப்பிடாதுன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். என் பல்லெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இதுக்கு பேரு கிளைடோகிரேனியல் டிஸ்பிளேசியா. உனக்கு இங்கிலீஷ் கூட பேச தெரியுமா? கிளைடோகிரேனியல் டிஸ்பிளேசியா இல்லைன்னா கிளைடோகிரேனியல் டிஸ்அசோசியேஷன் சொல்லுவோம். இது மெயினா போன்ஸையும் டீத்தையும் எஃபெக்ட் ஆகுது. சில பேருக்கு இங்க நம்ம கிளாவிக்கல் போன் சொல்லுவோம். இந்த கிளாவிக்கல் போனே இருக்காது. இந்த கிளாவிக்கல் போன் இல்லாதனால அவங்களோட ரெண்டு சொல்லரும் ஜாயின் பண்ண முடியும். இந்த கிளைடோகிரேனியல் டிஸ்பிளேசியா ஒரு ஜெனடிக் டிஸார்டர். இது நம்ம ஆட்டோசோமல் டாமினன்ட் ஸ்கெலிட்டல் டிஸ்பிளேசியான்னு சொல்லுவோம். இது மெயினா அஃபெக்ட் ஆகிறது கிளாவிக்கல். இதான் நம்ம சொல்றோம் காலர் போன். இந்த போன் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. இந்த கிளைடோகிரேனியல் டிஸ்பிளேசியா இருக்கவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல சூச்சர்ஸ் சொல்லுவோம். ரெண்டு போனையும் ஜாயின் பண்றத சூச்சர் சொல்லலாம். யூஸ்வலா அது ஃபியூஸ் ஆயிரும் நம்ம வளர வளர. ஆனா இவங்களுக்கு அந்த சூச்சர்ஸ் பேட்டன்டா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் 32 பல் இருக்கும். ஆனா அவங்களுக்கு சூப்பர் நியூமரரி டீத்னு சொல்லுவோம். அதாவது 32க்கு அதிகமான பல்கள் இருந்தா அவங்க சூப்பர் நியூமரரி டீத்னு சொல்லுவோம். இதெல்லாம் அவங்களுக்கு இந்த கிளைடோகிரேனியல் டிஸ்பிளேசியா இருக்கவங்க இருக்கும். அதுதான் ஷார்ட் ஸ்டேச்சரா இருப்பாங்க. அது மாதிரி சில ஸ்கெலிட்டல் சேஞ்சஸும் இருக்கும். இது எதனால வருதுன்னா CBFA1 ஜீன் அப்படின்னு ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஜீன் மியூட்டேஷன் ஆகும்போது நமக்கு கிளைடோகிரேனியல் டிஸ்பிளேசியா வரும். இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.